வணக்கம் மக்களே. சிஎஸ்கே மீண்டும் தோல்வி சேப்பாக்கத்தில். நமது கோட்டைன்றோம். நமது கோட்டையில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தோக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நேற்று தோனி சில மாற்றங்கள் கொண்டு வந்தார். பிரேவியஸ் குட்டி ஏபின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நல்லா ஆடினார். நான் ஒன்று ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேங்க. இந்த கம்போஜ்னு ஒரு ஆள் கொண்டு வந்தாங்களே, எவ்வளோ அருமையாக போட்டான் தரமா அந்த பையன். 3 ஓவருக்கு 16 ரன்னு, ஒரு விக்கெட்டு. எதுக்குங்க அவரை ஒரு ஓவருக்கு கொடுக்கல? இந்த 10 ரன்னா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவன் எங்கன்னாங்க கரெக்டாக ஒரு 6 பால் கரெக்டாக போகிறான்னா பார்த்தீங்களாங்க. அதில் ஒரு 4-5 வைடு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி எப்படிங்க ஒரு 6 பாலை வந்து கரெக்டாக போட முடியலன்னா எப்படிங்க அது ஒரு போலர், இன்டர்நேஷ்னல் போலரு? ஏங்க நல்லா கேட்டுங்க. நம்ம மேட்ச் வின் பண்ணோன்னா ஜடேஜா, தோனி, சிவம் தூபே இவங்க 3 பேருமே வந்து அடித்தாதாங்க வின் பண்ண முடியும். தூபே வரான், இன்னும் டொக்குன்னு வைக்கிறான். எல்லா மேட்சும் அப்படி தான் வைக்கிறாங்க. சிக்ஸர் தூபேன்றாங்க. 9 பாலுக்கு 12 ரன் அடிக்கிறான். அந்த பழைய மாதிரி சிக்ஸர் அடித்தா தான் தூபே வந்து வின் பண்ண முடியும் நம்ம மேட்ச்சு. அப்புறம் வந்து சாம் கரன் வந்து எதுக்கு 1 டவுன் இறக்கி விட்டாங்க, ஒரு மாற்றங்கள் பார்த்தாங்க. ஆனால் சாம் கரன் வேலைக்கு ஆகல. 10 பாலுக்கு 9 ரன். சாம் கரன் பதில் வந்து பழையபடி கான்வேவை கொண்டு வந்துடலாம் நம்ம. எதுக்கு சாம் கரனை ஒன்றும் இது பண்ணுறாங்க தெரில. போலிங்கே வேலைக்கு ஆகல சாம் கரனு. இந்த 10 ரன்னா வேலைக்கே ஆக மாட்டுறாங்க. அதுக்கு பதில் நம்ம இந்தியன் போலர் வந்து நாகர்கோட்டி அந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வரலாங்க. மாற்றங்கள் பார்க்கணுங்க. இந்தியன் போலருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்க. நம்பணுங்க. நம்ம தோனி மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த சீசன் ஒன்றும் ஆள் தான் தோற்று போயிடுச்சு. ப்ளே ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதாவது இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த பிரேவிஸ் நல்லா ஆடினாங்க. சூப்பராக அந்த பையன். 25 பாலுக்கு 42, 12 ஓவருக்குலாம் வந்து 100 சில்லரை வந்துட்டாங்க. நான் ஒரு 180, 190 வரும் பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இந்த தீபக் கூட எதுக்குங்க கொண்டு வந்தார் தோனி கேட்குறேன் நான். அதுக்கு புது பசங்களை யாராவது கொண்டு வரலாங்க. ஏங்க திரும்பி தோனி இந்த மாதிரி பண்ணுறது தெரில. 21 பாலுக்கு 22 ரன் அடிக்கிறான். ஜடேஜா ஓகே, போலிங் ஒரு நல்லா போடுறாரு, ஒரு ரன் அடிக்கிறார். ஜடேஜா ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆனால் ஜடேஜா வந்து தோனிக்கு அப்புறம் தான் இருக்கணும், பேக்கில் தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் இறக்கனால வந்து ஹிட்டிங் அடிக்கிற சிக்ஸ் அடிக்கிற ஹிட்டிங்கே இல்லைங்க அவர்கிட்ட. அதனால் தயவுசெய்து அவர் பேக்கில் தான் இறக்கி விடணும். இந்த மாதிரி சில மாற்றங்களை கொண்டு வந்தால் நம்ம வின் பண்ண முடியும். மாத்திரை அந்த பையன் சூப்பராக ஆடினாங்க. தயவுசெய்து வந்து யங்ஸ்டருக்கு திரும்பி போலிங் யங்ஸ்டருக்கும் சரி, தீபக் கூட எடுத்துகிட்டு வந்து ஒரு யங்ஸ்டர் பேட்டரை கொண்டு வாங்க. நாகர்கோட்டி அந்த மாதிரி கொண்டு வாங்க. போலிங்லேயும் சரி யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. திரும்பி இருக்கிற இன்னொரு 5 மேட்ச் வந்து யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. தோத்தாலும் பரவாயில்ல. நன்றி, வணக்கம்.